அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் சங்கமத்தோடு இணைந்திருக்கின்றோம். கலைஞர்கள் சங்கமத்தோடு சென்ற வார பதிவாக தொடர இருக்கின்றது இந்த வாரமும். அந்த வகையிலே சாந்தி துரையரங்கன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இரண்டாவது தொடரோடு கலந்து கொள்ள இருக்கின்றார். இவர் கரகசபை நடன ஆலயத்தின் இயக்குநராகவும் ஆசிரியராகவும் ஒரு சிறு தொழில் அதிபராகவும், அது மட்டுமில்லாமல் பல மேடைகளில் அறிவுத்துறை சார்ந்த பேச்சுத்துறை சார்ந்த விடயங்களிலும் தன்னை உள்ளாக்கி கொள்வது மட்டுமல்ல, முற்றத்து மலர்கள் எனும் நிகழ்வையும் திரு நடாமோகன் அவர்களோடு இணைந்து நடாத்தி வருகின்றார். மீண்டும் ஒரு முறை வணக்கம் சாந்தி. இனிய உற்சாகமான வணக்கம் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி இயக்குனர் தேவராஜ் அவர்களுக்கும், எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் அன்பான இனிய வணக்கம். சென்ற வாரம் நீங்கள் பதிப்பதிவை பார்த்த பின் உங்களுக்கு மனதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருந்தது? அந்த பதிவின் மூலம் நீங்கள் கூற வந்த விடயங்கள் அனைத்தும் கூறப்பட்டிருக்கின்றதா தாயகத்தில், அல்லது அதை தொடருவோமா என்பதை அறிந்து கொள்வோம் உங்களிடமிருந்து. மிக நன்றி. முதலில் உங்களுக்கு தேவனே, ஏனென்றால் என்னுடைய ஒரு கடந்த கால நினைவுகளை ஒரு மீள் சுழற்சியாக ஒரு நிகழ்வாக அதை பதிவு செய்து கொண்டு வந்தமைக்கு மிக்க நன்றிகள். பலர் பார்த்திருந்தார்கள், பலர் பாராட்டுகள் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் எங்களுடைய தொடர்ச்சியில் சிலவற்றை நான் கூறிக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் ஆரம்ப காலங்களில் நாங்கள் படித்த போது, நடனத்தினை படிக்கும் பொழுது விடுமுறைகள் கிடைக்கும் பொழுது எங்களை அங்கு விட மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு நடன பாட ஆசிரியருக்கு பெரும் தட்டுப்பாடு. பாடசாலைகளில் நிகழ்ச்சி செய்வதாக இருந்தாலும் தமிழ் தின போட்டியலுக்கு நிகழ்வுகள் பழக்குவதற்காகவும் எங்களை அணுகுவார்கள். நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கின்ற பன்னாகமிகண்ணன் பாடசாலை, சித்தங்கனியில் இருக்கின்ற சித்தங்கனி கணேசா வித்தியாசாலை, மூளாய் சிவப்பிரகாச வித்தியாசாலை, காரநகர் ஜார்க்கண்ட் காலேஜ் என்று சொல்லி பல பாடசாலைகளில் நிகழ்ச்சிகள் பழக்கிய அனுபவங்களும் எங்களுக்கு உள்ளன. அதுல நினைக்கிறேன் சித்தங்கனி கணேசா வித்தியாசாலையில நடனம் கூப்பிட்டு பழக்கி இருந்தார்கள். அது இங்கு அப்ப டிடிஎன் தொலைக்காட்சி ஒலிபரப்பாக்கி கொண்டிருந்த காலம் நினைக்கிறேன் 2002ஆம் ஆண்டு. அங்கு காணொளி எடுத்து கன்னடங்களில் சென்று வயல்களுக்கு ஒரு கிராமிய நடனம், சுலகு நடனத்தை பழக்கி தர சொல்லி கேட்டிருந்தார்கள். வயல்வெளிகளிலும் மற்றது நல்ல பெரிய வெளிகள் வைக்கப்பட்ட இருக்கிற இடங்கள் எல்லாம் தேடி தேடி அவர்கள் அதை காட்சிப்படுத்தி இருந்தார்கள். நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அந்த நேரத்தில் எங்களுக்கு. அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள். அந்த நினைவுகளையும் நான் இந்த நேரத்தில் பதிந்து செய்கிறேன். நன்றி தேவண்ணா. சென்ற பதிவில் நாங்கள் இன்னும் விட்டு சென்ற விடயங்கள் நிறைவே இருக்கின்றது என்றுதான் நினைக்கின்ற. நீங்கள் பழக்க சென்றன்னு சொல்லியிருந்த அந்த காலங்கள், அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? அந்த காலத்துக்கு நீங்கள் ஒரு ஆடல் கலைஞராக இன்னொரு திட்டம் கற்றுக்கொண்டு பின் மற்றவர்களுக்கு பழக்குகின்ற அந்த முதல் சந்தர்ப்பம் எப்படி இருந்தது? முதலே சொல்லியிருந்தது போல ஆசிரியருக்கு தட்டுப்பாடு என்பதனால எங்களை ஆசிரியரை நான் பழகின ஆசிரியர்மார்களும் எங்களை ஊக்கப்படுத்தியிருந்தார்கள். போங்கள், உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள், செய்து கொடுங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி எங்களையும் தட்டி கொடுத்து எங்களை செய்தமையினால நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருந்தது. மூலா சிவப்பிரகாச வித்தியாசாலை என்று சொல்லியிருந்தேன். அதுல அங்கு ஆசிரியராக கடமையாற்றியவர், அதிபராக கடமையாற்றியவர்கள் எல்லோரும் எங்களுக்கு நல்ல ஆதரவாக, நாங்கள் போனால் எங்களுக்கு என்ற ஒரு மரியாதை தந்து பழக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்க வேண்டும், அந்த நேரத்தை ஒதுக்கி தயார் பண்ணுதலுக்கு ஆயத்த கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செய்திருந்தமை எனக்கு இப்பவும் நினைக்க சந்தோஷமாக இருக்கிறது. அதுல பாடின ஆசிரியர்மார்கள், மிருதங்கம் வாசித்த ஆசிரியர்மார்கள், வயலின் வாசித்த ஆசிரியர்மார்கள் எல்லாரையும் இப்பொழுது என் நினைவில் அவர்கள் மீள வந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லது உண்மை. இந்த சிறப்பு என்பது ஆசிரியர்கள் பழக்குவதற்கு ஆசிரியர்கள் குறைவான தட்டுப்பாடான நேரத்தில் உங்களை எல்லாம் ஊக்குவிப்பது என்பது மிக ஆளுமையான சிறப்பான விடயம். அந்த ஆசிரியர்மார் உங்களுக்கான ஒரு உந்துதலை தந்தது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் புறாண்மைப்பட்டு என்னுடைய மாணவி முன்னுக்கு வந்து விடுவாய் என்பதை நினைக்கின்ற ஆசிரியர்மார்களையும் நாங்கள் பல பேரை இங்கேயும் கண்டிருக்கின்றோம். அது சங்கீத ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி
நடன ஆசிரியராக இருந்தாலும் சரி, அப்படியான சூழ்நிலைகளையும் தகமை உள்ள பிள்ளைகளுக்கு கல்வி நடன பயிற்சிக்கான களங்களை கொடுக்காத ஆசிரியர்களை கூட இங்கேயும் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் டிடிஎன் என்பது ஒரு காலத்தில் அது ஒரு சிறப்பாக தாயக கலைஞர்களும் தாயக நிகழ்வுகளையும் கொண்டு வந்த ஒரு காலமாக இருந்தது. அந்த ஒளிப்பதிவு என்பது நீங்கள் கூறியது போல பல இடங்களிலும் சென்று அந்த வித்தியாசமான காட்சி பதிவோடு அவர்கள் அதை உருவாக்கி இருந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் பழக்கிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே நீங்கள் தான் அந்த இடத்தை அவர்களுக்கான இந்த நடன அசைவுகளை அந்த ஒலிப்பதிவுக்கான சந்தர்ப்பத்திலும் அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஒலிப்பதிவு முறையில் ஒரு நடன ஆசிரியர் அதை கற்பித்துக் கொடுத்தால் அதுதான் உண்மையான முறை. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? உண்மையில அந்த நேரத்துல நாங்கள் வளர்ந்து வார நேரம் தானே அது எனக்கு புதிதாக இருந்தது. அந்த அனுபவம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தந்திருந்தது. ஏனென்றால் முதல் பாட்டு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பின் அந்த பாட்டை நாங்கள் ரெக்கார்டை கொண்டுதான் எல்லா இடமும் அந்த இதை பேர்ந்து நாங்கள் செய்திருந்தோம். அது அந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. முதலில் அந்த பாட்டு அந்த நான் முதலே சொல்லியிருந்தேன், நான் இங்கு அதை லைஃபாக நிகழ்ச்சியில் செய்திருந்தேன். அந்த பாடல் நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி நம் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி என்று சொல்லி ஒரு கருத்துள்ள பாடல். அந்த பாடல்கள் இப்பொழுதெல்லாம் குறைந்து விட்டது, மிக சரியான குறைந்து விட்டது. கருத்தை நாங்கள் சொல்றோம், ஏதோ இசைக்கு ஆடுகிறோம், துள்ளலுக்கு ஆடுகிறோம் என்ற நிலையில் எங்களது காலம் போகின்றது. அது எனக்கு சற்று மனக்கவலையாகத்தான் இருக்கின்றது. கலையில் மிக வித்தியாசமான முறை என்று சொல்லி பல திணிப்புகளை இப்பொழுது செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த திணிப்புகளில் ஒரு பகுதியாக இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த AI என்கின்ற ஒரு மோகம். இந்த AI-யின் மூலம் நடன கலைஞர்களுக்கும் சரி, அல்லது பாடுகின்ற கலைஞர்களுக்கும் சரி, அல்லது இசையமைப்பாளர்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆசிரியர்களுக்கும் சரி, எல்லாமே ஒரு துன்பகரமான விடயமாகவே இருக்க போகின்றது. ஏனென்றால் AI மனிதன் தான் உருவாக்கி இருந்தான், மனிதனை AI உருவாக்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இதெல்லாம் ஒரு மோகமாக செய்கின்றார்கள். அந்த ஆளுமை என்பது இல்லாமல் போய்விட்டது ஒன்று. இரண்டாவது, அது அந்த பாடலை போடும் போது எங்கு கேட்டாலும் அது உடனடியாக தெரிந்துவிடும் இது AI மூலம் உருவாக்கப்பட்ட பாடல் என்று. ஒரு கலைஞனின் தத்துருவமான வடிவங்கள் வர வேண்டும். அதற்காக இன்னும் இந்த கலைப்படைப்புக்குரியவர்கள், கலாச்சாரம் பேணுகின்றோம் என்பவர்கள் நிச்சயமாக அதை முன்னெடுக்க வேண்டும். இந்த AI தவிர்த்து அது தவிர்ந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த விளையிலே கேட்டுக்கொண்டு, ஒரு துணியாக வச்சிருக்கலாம், ஆனால் முழுவதுமாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ சில இடங்களில் எங்களுக்கு கடினமாக இருக்கும், அவர்களை எடுத்து தொடுத்து சில இடங்கள், அந்த இடங்களுக்கு நாங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதையே முழுவதுமாக பயன்படுத்துவதுதான் எங்கள் கலைக்கு வந்த ஒரு சாபக்கேடு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த பக்கத்தை நாங்கள் பார்க்கும்போது மிக மனவருத்தமாக இருக்கிறது. பல மேடைகள், பல தேசிய மேடைகளிலும் கூட இப்பொழுது அதைத்தான் கட்டாயம் போட வேண்டும் என்ற நிலைவரத்துக்கு அதன் முக்கிய செயற்பாட்டாளர்கள் உறுதியாக சொல்லுகின்றார்களாம். அதை ஒளிப்பதிவாளர்களுக்கு நீங்கள் அதைத்தான் போடுங்கள் என்று சொன்னார். அப்ப இந்த தலைவன் வகுத்த அந்த பகுதி இங்கே தலைவர் வகுத்தது மட்டுமல்ல, இந்த வரலாற்று ரீதியாக இந்த கலைஞர்கள் தாயகத்திலிருந்து உறுதி புலம்பெயர் நாடுகளுக்கு வந்திருந்த அந்த சந்தர்ப்பங்கள் இங்கே இப்படியான சூழ்நிலைகள் பலதும். இதை நாங்கள் இன்னொரு நேரம் தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை கதைத்துக் கொள்வோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக உங்களுடைய அரங்க நிகழ்வுகளோடு இணைந்து இப்படியே பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்றுவிக்கின்ற காலங்கள், இது போன்று நீங்கள் பட்டப்படிப்புக்கு சென்ற காலங்கள், அந்த பட்டப்படிப்புக்கு செல்வதற்கு என்ன உந்துதலாக இருந்தது உங்களுக்கு? எனக்கு முதலே இந்த நடனத்தை சின்ன பிள்ளையிலிருந்து படித்து பெரியவர்களாக வரும் பொழுது 16-17 வயதுல நான் இதனை ஒரு பல்கலைக்கழக அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அங்கு சென்று பட்டதாரியாக வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை வந்துட்டு, முதல் இந்த ஆசைகள் இருக்கவில்லை. பிறகு ஆசை வந்த உடனே நான் A-லெவலில் எங்களுக்கு கலைத்துறை படித்து அதுல நடனம் ஒரு பாடமாக எடுத்தால்தான் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இந்த நுண்கலைத்துறையில போய் நடனத்தை பாடமா படிக்கலாம், இல்லாது படிக்க முடியாது. அதனால A-லெவல் படிக்கும் பொழுது உயர்தரம் படிக்கும் பொழுது நடனத்தினை ஒரு பாடமாக எடுத்திருந்தேன். எடுத்தமையினால ராமநாதன் நுண்கலை பீடத்துக்கு செல்லுகிற வசதி எனக்கு கிடைத்திருந்தது. அதன் போது அங்கு 1999ஆம் ஆண்டு சென்றிருந்தோம். முதலாவது பிரிவு 2ஆம் வருடம் 3ஆம் வருடம் என்று 4 வருடங்கள் கற்றிருந்தோம். அங்கு கற்கும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். ஏனென்றால் நாள் முழுவதும் நடனம்தான்.
படிப்பது நடனத்தை தான் படிப்போம். ஆரம்பத்திலிருந்து அடிப்படையிலிருந்து எங்களை வழிப்படுத்தி இருந்தார்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இன்னும் ஒரு எங்களுக்குள்ள ஆளுமை இன்னும் அதிகரிக்க வைத்தது என்று சொல்லலாம். உண்மை. உங்களுடைய ஆரம்ப பல்கலைக்கழக நுழைவு பண்ணம் இருந்தது. சொல்லுவார்கள், போற பிள்ளைகளை நிச்சயமாகவே முன் அங்கு கல்வி கற்றுக்கொண்டிருப்போர் அவர்களை சில கேள்விகள் கேட்பார்கள் அப்படி என்று சொல்லி, உங்களுக்கு அப்படியான அனுபவங்களும் இருந்ததா? நிச்சயமாக நேர்முக தேர்வு என்று சொல்லி ஒன்று இருந்தது. நேர்முக தேர்வுக்கு நாங்கள் தோற்றி எங்களது சான்றிதழ் தராதரங்கள் எல்லாம் காண்பித்து எங்களிடம் சில கேள்விகள் கேட்பார்கள். நீங்கள் ஏன் இதை படிக்கிறீங்கள், தொடருவீங்களா, உங்களுடைய நோக்கம் என்ன, அதுகள் எல்லாம் கேள்வி கேட்டு நடன பாடம் சம்பந்தமான கேள்விகள் கேட்டு அதற்குள் எங்களை உள்வாங்கி இருந்தார்கள். நல்லது. இப்ப உங்களுக்கு அந்த நினைவுகளை நினைவூட்டி பார்க்கக்கூடியதாக இருந்ததா? யார் உங்களை முதலில் வீரர் கல்விக்கு நீங்கள் சென்ற போது உங்களோடு உரையாடி இருந்தார்? அவர் இப்பொழுது நாங்கள் பல்கலைக்கழகம் சென்ற போது நடனத்துறையில் அப்பொழுது நடனத்துறை தலைவராக இருந்தவர் திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா அவர்கள், உடுவிலை சேர்ந்தவர். அவர்தான் அப்பொழுது மெயின் தலைவராக இருந்தவர். அவர்களுடன் சேர்ந்து செல்வி மீசண்டுவம் அவர்களும், செல்வி மைதிலி அருளையான்னு சொல்லி ஒருவரும், மற்றது சீதா மீசன் சொல்லி மூவரும் இருந்தார்கள். அவர்கள் தான் நாங்கள் முதலாம் வருடத்துக்குள் செல்லும் பொழுது எங்களை உள்ளுக்குள் அழைத்து வைத்து கதைத்து எங்களை குழுக்களாக பிரித்து எங்கள் ஒவ்வொரு குழுக்களுக்கும் அவர்கள் வகுப்புகள் எடுத்திருந்தார்கள். அவர்களை நான் இந்த நேரத்தில் பெயர்கள் சொல்லும் பொழுது மிகவும் உள்ளம் ஒரு பூரிப்படைகிறது. இந்த முதல் நாள் உங்களுடைய வகுப்பறையில் நடந்த விடயங்கள், உங்களை மனம் தொட்ட விடயம் என்ன? நாங்கள் சென்ற வருடம் 60 பேருக்கு கிட்ட சென்றிருந்தோம். அப்பொழுது 60 பேரையும் ஒரேடியா வைத்து படிப்பிக்க முடியாது, கற்பிக்க முடியாது. அதனால குழுக்களாக பிரிந்திருந்தார்கள். ஏ குழு, பி குழு, சி குழுன்னு சொல்லி பிரித்திருந்தார்கள். ஒவ்வொரு குழுவிலையும் 12 பேராக 5 குழுக்களாக பிரித்திருந்தார்கள். 5 குழுக்களில் ஏ குழுவுக்குள் நாங்கள் நாங்கள் வந்தோம். அதனால எங்களை சேர்ந்த ஏ குழுவில நானும், என்னுடன் சுழிபுரத்தில் இருந்து இன்னொரு பிள்ளையும், சங்கானையில் இருந்து இன்னொரு பிள்ளை, நவாலி, மானிப்பா என்று சொல்லி ஒவ்வொரு ஆக்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த நாங்கள் கிட்ட ஊர்கள் என்றபடியால நாங்கள் சேரும் பொழுது அது இன்னொரு மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கும் ஒரு துணையாக அவர்கள் எல்லோரும், நாங்கள் ஒரு பேருந்து 5 பேர், நாங்கள் 5 பேரும் ஒரு குழுவாயிட்டோம். அதுக்குள் செல்லுவார்கள், இது ஒரு சங்கான, இது ஒரு வடமர வலிகாம குழுன்னு சொல்லி அங்கால போய் வரைக்க எங்களை சொல்லுவார்கள். நாங்களா 5 பேரும் தான் ஃபைனல் வரையும் படிக்கும் பொழுதும் 5 பேரும் ஒன்றாகவே இருப்போம், ஒன்றாகவே போவோம், ஒன்றாகவே வருவோம். அப்படி அந்த முதலாவது நாள் அந்த சேர்ந்த முறை, சிநேகிதம், உருவாகிய சிநேகிதம் இப்பொழுது வரையும் தொடர்கின்றது. சிறப்பு. அவற்றில் உங்களால் கூறக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யாரை கூறிக்கொள்ளுகின்றீர்கள்? உங்களுடைய நண்பர்களாக அந்த உயர்தர நிலையில் படிக்கும் பொழுது நடன வகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டது என்று கூறுகின்ற அவர்கள் யார் யாராக உங்களை மனதை தொட்டவர்கள் என்று சொல்லுங்கள். என்னுடைய அந்த 5 பேர்களில் நான் நினைக்கிறேன் கூடுதலாக சென்று வந்தவர்கள், அதில் எங்களிடத்தில் இருந்து வந்தவர்களில் ஒரு ஜெயகௌரி என்ற ஒரு மாணவி, அவர் முதலாவது வருடம் படிக்கும் பொழுது ஏலவெல்ல வச்சு கொண்டு ஆசிரியருக்கு விண்ணப்பம் போட்டு நாங்கள் அதுக்கு எங்களுக்கு விண்ணப்பம் நிரப்பி எங்களுக்கு ஆசிரியர் பதவிக்கான பதவியும் அப்போது கிடைத்திருந்தது. எனக்கும் ஜெயகௌரி என்ற ஒரு பிள்ளைக்கும். அவருக்கு பிடி அந்த ஸ்போர்ட்ஸ் பாடத்துக்கு அவர் போட்டிருந்தார், நான் நடன பாடத்துக்கு போட்டிருந்தேன். எனக்கும் ஆசிரியருக்கு வந்தது, அவாவுக்கும் வந்தது. அவ இந்த படிப்பை விட்டு ஆசிரியர் பழகிற ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு அவர் சென்று விட்டார். ஆனால் எனது அப்பா கேட்டிருந்தார், ஆசிரியர் பதவி கிடைச்சிருக்குது, நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்துடும், சம்பளம் கிடைக்கும், என்ன செய்ய போறீங்க என்று சொல்லி என்ன கேட்ட போதோ, இல்லையப்ப நான் தொடர்ந்து படிக்க போகிறேன் என்று சொல்ல பொழுது, ஓகே அது உங்களோட முடிவு, நீங்கள் செய்யுங்கள் என்று எனது அப்பாவும் எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்பொழுது. அதனால நாங்க 4 வருடம் சென்று அங்கு படிக்கக்கூடியதா இருந்தது. அல்லாட்டி நாங்க முதலாவது வருடம் முடிச்சுட்டு உடனே ஆசிரியர் தரத்துக்குள் சென்று இந்த ஆசிரியர் கலாசாலை படித்து பிறகு இப்போது நாங்கள் அங்கு இருந்த காலத்தில் 10 வருட ஆசிரியர் அனுபவத்தோடு இருந்திருப்பேன் என்று நிற்கின்றேன் 2005 வரையும். கலையின் ஈடுபாடு, கலையை நேசிப்பு என்று பல பக்கங்களை கொண்டிருந்தாலும் நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் நடனம் சம்பந்தப்பட்ட கற்கையில் கண்ட அனுபவங்கள் என்ன?
அங்கு பல்கலைக்கழகத்தில் நடனத்தினை பிரதானமாக படித்திருந்தோம். அதற்கு உபபாடமாக ஒவ்வொரு சங்கீதம் எடுக்க வேண்டும், அல்லது வாத்தியங்களிலும் மிருதங்கமோ வயலின் அதுகள் ஒவ்வொன்று எடுக்க வேண்டும். நான் சங்கீதம் தனிப்பட்ட முறையில் படித்து கொண்டிருந்தமையினால இன்னொன்று படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் மிருதங்கத்தினை தெரிவு செய்திருந்தோம். மிருதங்கம் எங்களுக்கு நடனத்துக்கு மிக முக்கியமான ஒரு வாத்தியம். ஜதிகள் போடுவதற்கு, தாளங்கள் கணக்குகள் செய்வதற்கு மிருதங்கம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி மிருதங்கத்தினை படித்து தெரிவு செய்திருந்திருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு மகேந்திரன் மாஸ்டர் சொல்லுவோம், அவர் ஆனைப்பந்தியில் இருந்தவர், இப்பொழுது சுழிபுரத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அப்பொழுது எங்களுக்கு மிருதங்க கலையினை அழகாக சொல்லி தந்திருந்தார். அவரிடம் கற்கும் பொழுது அவற்றை பேச்சுக்கு நாங்கள் பயம். சார் பேசிடுவர், தாளத்தை வடிவா போட வேணும், மிருதங்கத்தை வடிவா வாசிக்க வேணும் என்று சொல்லி அந்த எண்ணத்திலேயே நாங்கள் நன்றாக படிச்சிருந்தோம். அது இப்பவும் மறக்க முடியாது. நாங்க இங்க சில பேர் மகன் மிருதங்கம் படிக்கிறார், அப்ப படிக்க சொல்லுவேன், நகுல் நாங்கள் மாஸ்டர்கிட்ட பீச்சு வேண்டிதான் படிச்சுனாங்க, உங்களுக்கு அப்படி சந்தர்ப்பம் இல்லை, நல்ல சந்தர்ப்பம் இருக்குது, நல்ல வடிவா படியுங்கோ, தாவண்டு சத்தம் கேட்காட்டி என்ன நீ சட்டிய தேய்க்கிறியோன்னு சொல்லித்தான் கேட்பேன். தீயண்டா தீ அழுத்து, எடுக்காத விரல் அழுத்து என்று சொல்லி அந்த அந்த அவர் சொன்னது எங்களுக்கு இப்பவும் எதிரொலிச்சு கொண்டு இருக்குது. அது அந்த சொன்ன விதங்கள் அதனால தான் நாங்களும் அப்படி அந்த கற்பிக்கிறதுக்கு சுகமாக இருக்குதுன்னு நினைக்கின்றேன். கற்பித்தல் என்பது இந்த காலங்களில் அவர்கள் அதை ஒரு உருக்கி கூறுகின்ற பொழுது மனப்பயமாக இருந்தாலும் அதை இன்று சிந்திக்கும் போது அவர்கள் எங்களுக்காகவே அதை கூறியிருக்கின்றார்கள் என்பதை நினைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். என்று நாங்களும் பல விடயங்களை செய்வதற்கும் அது ஒரு உந்துதலாகவும் இருக்கும் அந்த முறைகள் என்பது. இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழக நடன பகுதியை எப்பொழுது நிறைவாக்கி கொண்டீர்கள்? நான்கு 2003 நிறைவாக்கி இருந்தோம். அத்துடன் நீங்க கேட்டிருந்தீங்களா அப்போத கேள்வி, அது நடனம் மிருதங்கம் மட்டும் இல்லை, நாங்க பல்கலைக்கழகத்திலே நெய்வேலிக்கு வரோம். நாங்க மருதனாமடத்துல பட்டிக்கல் நாங்கள் செய்முறை மருதனாமடத்துல பழகுவோம். பேருந்து நாங்கள் தமிழ், இந்து நாகரிகம், இங்கிலீஷ், சமஸ்கிருத பாடங்கள் எங்களுக்கு இருந்தன. அவற்றை படிப்பதற்கு திண்ணவேலிக்கு வர வேண்டும். திண்ணவேலி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்து கட்டிடத்துக்கு வர வேண்டும். சைக்கிள் தான் அப்பொழுதெல்லாம். சைக்கிளில் சென்று அங்க மருதனாமடத்துல இருந்து சைக்கிளில் இங்க திண்ணவேலிக்கு வருவோம். அப்பொழுது எங்களுக்கு ஆங்கிலம் படிப்பித்தவர் ஆங்கிலம் லெக்சர் பண்ணின விரிவுரை செய்தவர் திருமதி சாந்தி விக்னராஜா என்றவர். விக்னராஜா என்பவர் நீதியரசராக இருந்தவர். அங்கு அவர் இவ்வளவு கலைச்சு போய் சைக்கிள் ஓடி வந்திருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கோ, கொஞ்ச நேரம் இருங்கோ, படிப்போம் என்று சொல்லி அவர் இப்பொழுது அமரராகிவிட்ட உண்மையில சத்தியான அன்பானவா, அந்த பக்குவமா கதைப்பு. அவரிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அவட வாழ்க்கை அந்த அவர் பழகிய விதங்களை வைத்துக்கொண்டு நான் நிறைய அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். அடுத்து இந்து நாகரிகம் சுகந்தி மிஸ் என்றோரால் எடுத்திருந்தவா. தமிழ் எங்களுக்கு பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் பேராசிரியர் சிவலிங்கராஜாசரும் அவர்களும் தமிழ் எடுத்திருந்தவர்கள். ஆங்கிலம் மிஸ் எடுத்திருந்தோம். சமஸ்கிருதம் பேராசிரியர் அமரராகிவிட்டார் சிவசாமி அவர்கள் எடுத்திருந்தார்கள். இவ்வாறு பலரிடம் கற்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இவர்களிடம் கற்கும் பொழுது இவர்களே ஒரு பாடமாக இருந்தது, இவர்களே ஒரு புத்தகமாக இருந்தது. இப்பொழுதும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள், பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த வாழ்ற முறை எங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களை சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் படிப்பிப்பது மட்டும் அவர்களது பாடம் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்கள் கதைக்கிற ஒவ்வொரு கதைகளும் எங்களுக்கு நிறைய அனுபவங்களையும் நல்ல பயிற்சியாக தந்திருந்ததை நான் இந்த நேரத்தில் அதை சொல்றதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக மீண்டும் அது ஒரு நினைவு மீட்டலாக உங்களுக்கு அது ஒரு மனதை திடப்படுத்துகின்ற ஒரு விடயமாக மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கை முறைகளை நீங்கள் கற்றுக்கொண்ட பல விடயங்களை பலரோடு நீங்கள் இங்கே பழகின்ற பண்புக்கும் அதுவும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது என்று கூட நினைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இதைத் தொடர்ந்து உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத விடயங்கள் என்ன?
என்பதை கூறிக்கொண்டு மறக்க முடியாத சம்பவங்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொரு ஆசிரியரிடமும் கற்றது அங்கு அஜந்தினி மிஸ் இருந்தவ அவளிடம் படிப்பிக்கும் பொழுது அவ படிப்பித்தல் முறையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அங்க கற்பித்தல் முறையே சரியான வித்தியாசம். நல்ல சொப்டா நல்ல ஆறுதலாக அழுத்தமாக சொல்லி தருவார். பிறகு அப்படியே நாங்களும் செய்து காட்ட வேண்டும் என்றது அவனுடைய விருப்பம். குறைவாக செய்தால் சொல்லுவா, இதுல கொஞ்சம் திருத்தலாமே, கொஞ்சம் செய்யலாமே, இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யலாமே, நீங்க இன்னும் முயற்சிக்கலாமே என்று சொல்லி அந்த எங்களை ஒரு புடம் போட்டிருந்தவாண்ட சொல்லலாம். அஜந்தினி மிஸ் நாங்க மறக்க இயலாது. மற்றது தேவராணி டீச்சர் என்ற ஒரு ஆளும் இருந்தவா, அவையும் நாங்கள் மறக்க இயலாது. என்னென்ன 2வது வருடத்துல ஜதீஸ்வரம் என்ற உருப்படியை நன்றாக அழகாக சொல்லி தந்தவர் எங்களுக்கு. நீங்கள் இப்ப கேட்க நான் இன்னும் நிறைய கதைத்து விடுவேன். நான் நேரங்கள் தான் போகின்றன. உண்மையிலேயே அந்த எங்களது பல்கலைக்கழக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆசிரியர்களில் நிறைய பேர் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை சொல்வதென்றால் எங்களுக்குள் நேரம் போதாது. என்றாலும் எனது வாழ்க்கையில் நடனத்துறையில் பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது ஒரு மறக்க முடியாத நல்ல அனுபவங்களையும் நல்ல கற்பித்தல் முறையையும் தந்த ஒரு இடமாக நான் பார்க்கின்றேன். பல்கலைக்கழக உங்களுடைய கலைத்துறை பயணத்தில் பருவர்கள் எப்படி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்லிடுவார்கள். செகண்ட் லோவர் கிளாஸ் கிடைச்சிருந்தது. நாங்கள் எப்பவும் ஏ எடுக்கணும், அங்கே ஏபிசி என்று தருவார்கள். ஏ எடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஆர்வமாக இருக்கும். தியரிகள் எல்லாத்திலையும் நாங்கள் ஏ எடுத்துடுவோம். தியரி சம்பந்தமா எழுதுறது எல்லாத்திலையும் ஏ எடுத்தோம். சப்ளையும் ஏ கிடைக்கும். ஆனா பட்டிக்கல் நடன துறையில் பிராக்டிக்கலை பொறுத்தளவில் ஏ போடாயின சில எங்களுக்கு. அவர்கள் அதை சிலருக்கு ஒரு சிலர் எங்கன்னா நான் சொன்னேன் 60 பேருன்னா 60 பேர்ல ஒரு 5 பேருக்கு தான் ஏ வரும். மற்றவர்களுக்கு பி கூட பேருக்கு வரும். மற்றது சி என்று போடுவார்கள், டி போடுவார்கள். ஆனால் அந்த ஏ எடுக்க முடியாது எல்லாராலையும். என்னாலும் தொட முடியவில்லை. ஆனால் பி அதுகள் எடுத்து செகண்ட் லோவர் கிளாஸ் எங்கள்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 பேரு கிடைத்திருந்தது. செகண்ட் லோவர் கிளாஸும் கிடைத்திருந்தது 5-6 பேருக்கு. அதில் ஒருவராக நானும் என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கற்றல் என்பது ஒரு மிக சிறப்பான விடயம். அந்த கற்றலை தொடர்ந்து பயிற்றுவிப்பதற்கின்றது இன்னும் ஒரு பல சிறப்பான விடயம். அந்த வகையிலே உங்களுடைய இந்த காலங்கள் சிறப்பாக அமைந்திருந்தது. உங்களுடைய கற்றல் நிறைவானதன் பின், பெறுபவர்கள் கிடைத்ததன் பின் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாங்கள் சொல்லியிருந்தோம் தானே, லீவுக்கு விட மாட்டார்கள், விடுமுறை வந்தாலே விட மாட்டார்கள். அப்ப பல்கலைக்கழகம் 2003 நிறைவு செய்திருந்தோம். 2003 நிறைவு செய்த போது அப்போது எங்களுக்கு வேலைகள் கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் படிப்பித்துக் கொண்டிருந்தோம். பல பாடசாலைகளுக்கு செல்வது, நிகழ்ச்சிகள் பழக்குவது. நான் வீட்டில் பல பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகள் நடனம் படிப்பித்திருந்தேன். டீச்சரிடம் நாங்கள் சென்று பிரைவேட்டா தனிப்பட்ட ரீதியில டீச்சரிடம் படிப்போம். அப்பொழுதெல்லாம் டீச்சர் நிகழ்வுகளுக்காக வெளியிடங்கள் தூர பிரதேசங்களுக்கு கூட்டி யாழ்ப்பாணம் வந்து செய்யற அளவுக்கு எல்லாம் செய்திருந்தோம். நிகழ்ச்சிகள் நாங்களும் பழக்கி ஏற்றி இருந்தோம் பல மேடைகளில். நான் முதலே சென்ற முறையும் அதை குறிப்பிட்டிருந்தேன். பல நிகழ்ச்சிகள் பழக்கி நாங்களும் மேடைகள் ஏற்றிய அனுபவங்கள் அந்த காலங்களில் இடம்பெற்றன. நீங்கள் அங்கு பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையை பயின்று நடனத்துறையை கற்ற பின்னும் மீண்டும் ஆசிரியர்களிடம் சென்று நீங்கள் பயின்றிருக்கின்றீர்கள். ஆனால் இங்கு சரியான முறையில் பயிலாமலுக்கு அரங்கம் காண வேணும், அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அடிப்படையில் நடைபெறுவது உண்மையிலேயே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அங்கு சரி படித்து முடித்து போட்டு இப்படியான சூழ்நிலையில் இருந்த பொழுது எப்படி உங்களுக்கு திருமணம் பேசப்பட்டது? நீங்க படித்து முடித்த பிறகு நாங்கள் பிறகு ஆசிரியர் நியமனத்துக்காக எங்களுக்கு 6 மாத ட்ரைனிங் ஒன்று நடைபெற்றது. அதுல எல்லா பட்டதாரிகளையும் ஒரு இடத்தில் கூப்பிட்டு 6 மாத ட்ரைனிங் எங்களுக்கு தரப்பட்ட அந்த ட்ரைனிங் காலத்தில் தான் எனக்கு 2004ஆம் ஆண்டு திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று 11ஆம் மாதம் அளவில் திருமணம் நடைபெற்றது. அங்கு ஈழத்தில் தான் எனது திருமணம் நடைபெற்றது. எனது சொந்த மச்சானையே எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என் பெற்றோர்கள். எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்து வேலை செய்யணும் என்றுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் எங்கள் குடும்ப சூழல் நாங்கள் 4 பெண் பிள்ளைகள். அதனால அப்பா வீட்டில் சொல்லியிருந்தார்கள், மச்சான்னு தொடர்ந்து கிடைக்காது, அப்ப நீங்க ஒருவர்
வெளியே முதலில் போனாத்தான் சொல்லுவார்கள் தானே, ஒரு பெண் வெளியேறினா கடகடன்னு மற்றவர்கள் வெளியேறுவார்கள் என்று. அப்பொழுது நான் தான் முதலில் திருமணமாகி வெளியில் வந்த பிறகு பின்னர் மற்றவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். நாங்கள் அதை பற்றி உரையாடுவோம். வெளிநாட்டுக்கு அடுத்த தொடரில் வருவோம். இந்த நிறைவு பகுதியை நாங்கள் இதனோடைய நிறைவு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் 6 மாதம் பயிற்சிக்காக சென்ற காலங்கள், அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். ஏனென்றால் எங்களுடைய அப்போது எங்களுக்கு சங்கீதம் ஒரு பாடமாக இருந்தது. சைக்காலஜி பிள்ளைகளுக்கு படிப்பிக்க எங்களுக்கு எவ்வாறு நாங்கள் மனநிலைகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பாடங்கள் அங்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. 6 மாதங்கள். அதிலும் புதிய நண்பர்களுடைய எல்லா விதமான பட்டதாரிகளும் அதில் இருந்தார்கள். சயின்ஸ் பட்டதாரிகள், கொமர்ஸ் பட்டதாரிகள், கலைத்துறை பட்டதாரிகள் எல்லோரும் இருந்தால் அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எங்களுக்குள்ள தந்திருந்தது. 2004ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் தொடங்கியது. 12ஆம் மாதம் வரையும் நாங்கள் அந்த கோர்ஸ் இருந்தோம். அப்பொழுது தான் 2004 நினைக்கிறேன் சுனாமி அதிர்வு ஒன்று அங்கு நடைபெற்றது. அந்த அதிர்வின் போது நாங்கள் குழுக்களாக எங்கள் படித்த எல்லோரும் அங்கு குழுக்களாக சென்று அங்கு அவர்களுக்கு உதவிகள் செய்தமையும் நான் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன். இவ்வாறு எங்களது நல்லொரு அனுபவத்தை தந்திருந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கற்றலும் எங்களை ஒவ்வொரு தீட்டி கொண்டு போன மாதிரி தான். ஒரு கூறாக்கிய எங்களை எப்படி கூறாக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து செய்த செயற்பாடுகளாகத்தான் நான் அதை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். நல்லது. அந்த 6 மாத பயிற்சி காலத்தில் நீங்கள் சுனாமிக்குள்ளும் பணிபுரிந்தீர்கள், உதவி புரிந்தீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த பகுதியில் நீங்கள் இந்த 6 மாதத்துக்கான உங்களுடைய இந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டீர்கள் தாயகத்தில் அல்லது? தாயகத்தில் மானிப்பாய் பிரதேச செயலகத்தில் ஒரு கலாச்சார மண்டபம் ஒன்று இருந்தது. ஒரு பெரிய ஒரு மண்டபம். அதிலே எங்களுக்கு 60 பேர், நாங்கள் அதிலும் 60 பேர் இருந்து அந்த ஒரே துறையில் இருந்த ஒரு நவராத்திரி விழாவும் அதுக்குள் வந்தது. அந்த நவராத்திரி விழாவை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டோம். அது நாடகங்கள், நடனங்கள், பாடல்கள் என்று சொல்லி அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம். அது இந்த காணொலிகள் இருக்கு, சில வழியில நான் போட்டு பார்ப்பேன் அதுகளை. அதை ஒரு நல்ல ஒரு நினைவா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். எங்களுக்கு பொறுப்பு இல்லை, அப்பொழுது ஒரு பொறுப்புமே இல்லை. வீட்டை நேரத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இல்லை. அப்ப நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று நிகழ்ச்சிகளை தயாரித்து சேர்ந்து நின்று இரவு மாலை 6-7 மணி வரையும் நின்று செய்து அந்த சென்ற நினைவுகள் இப்பொழுது வருகின்றன. உண்மை. நினைவுகள் மீட்டி பார்க்கின்ற பொழுது, அதன் காட்சிகள் பதிவாக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அது ஒரு மனமகிழ்வை தரக்கூடியதாகவே இருக்கும். பலர் இந்த நினைவு பகுதிகளை தங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பது மிக குறைவாக கூட இருக்கின்றது. கலைத்துறையாக இருக்கலாம், இல்லை கல்வித்துறையாக இருக்கலாம், சிறு வயதாக இருக்கலாம். காட்சிகள், பதிவுகள் இருக்கின்ற பொழுது அது ஒரு மனமகிழ்வை தரும். மீண்டும் பதிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த வகையிலே அந்த சிறப்புகளோடு நீங்கள் உண்மையிலேயே பல பணிகளை செய்து வருகின்றீர்கள். அந்த பணிகளை நாங்கள் அடுத்த பதிவோடு தொடர்வோம். இந்த பதிவோடு நீங்கள் இணைந்திருந்தமையிட்டு உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டுகின்றோம். இந்த 2வது பதிவில் நீங்கள் மிக சிறப்பான ஆளுமையான விடயங்களை, உங்களை பற்றிய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கும், அந்த தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டவை மட்டுமல்ல, உங்களுக்கும் அது ஒரு மீள்பார்வையாகவும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் என்றுதான் நிச்சயமாக நினைக்கின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம். இன்றைய இந்த நிறைவோடு நீங்கள் கூறவிருக்கும் விடயம் என்ன? மிக்க நன்றிகள் தான் சொல்லுவேன். ஏனென்றால் எனது நினைவுகளை மீட்கும் போது என்னோட கடந்த கால வாழ்க்கை, நாங்கள் 19, 20, 21 வயதுகளில் என்ன செய்தோம் என்றதை நாங்கள் இப்பொழுது நான் பார்த்திருந்தேன். உண்மையில மிக மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு தான் எனது நன்றியை சொல்ல வேண்டும். இந்த ஒரு கலைஞர் சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து கலைஞர்களை கூட்டி வர வேண்டும், அவர்கள் பற்றிய எண்ணங்களை, கருத்துக்களை பதிய வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை தயாரித்துக் கொண்டு நீங்கள் அதற்கு உங்களுக்கும் உங்களோடு சேர்ந்து உங்களை இன்னும் உங்களுக்கு துணையாக இருக்கின்ற உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நல்லது. சிறப்பு. கலைஞர்கள் சங்கமம் என்பது மட்டுமல்ல, பல நிகழ்வுகளை நாங்கள் உருவாக்கி இருப்பதே எங்களுடைய சமுதாயத்துக்கான தேவையான நிகழ்வுகளையும் தேவையான விடயங்களையுமே தான் உருவாக்கி இருக்கின்றோம்.
அதான் எங்களோட லட்சிய பாதையாகவும் இருக்கின்றது. கலைஞனாக நான் என்ன செய்தேன் என சமுதாயத்துக்கு என்று எண்ணும் பொழுது நான் என்னுடைய பணியாக நீங்கள் வந்திருந்தீர்கள் 10 ஆண்டு நாங்கள் இதை நிச்சயமா. சாதனையாக செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இது எல்லோருடைய இணைவும் இதை ஊக்குவிக்கின்ற அனைத்து கலைஞர்களும் பொதுமக்களின் இணைவும் தான் இதற்கான பலமாக நான் பார்க்கின்றேன். இது நான் என்னுடைய தனிப்பட்ட சாதனை என்று கூறுவதற்கு இங்கே எதுவும் இல்லை. அந்த வயது திட்டமிடுதல் நாங்கள் அதை செயலாற்றி நாங்கள் அதை கொண்டு செல்லும் போது எங்களுக்கான ஊக்கங்கள் தருகின்ற பொழுதுதான் அதை நாங்கள் இன்னும் விரிவாக்கம் செய்ய முடியும். அந்த வகையில் இந்த விரிவாக்கத்துக்கும் இந்த பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய கலைஞர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த கலைஞர்கள் சங்கமத்தில் நாங்கள் தொடருவோம். சாந்தி. நிச்சயமாக மிக்க நன்றிகள் தேவானா. உங்களுக்கும் 10வது ஆண்டு காலத்தில் இது ஒரு பதிவாக வருவது எனக்கு முத்தாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நிச்சயமாக இது 10வது ஆண்டில் முதல் பதிவு. 10வது ஆண்டின் பிறகு முதல் பதிவாக உங்களோட பதிவு தான். அது உங்களுக்கு ஒரு சிறப்பையும் ஒரு மைல்கல் காட்டுகின்றது எங்களுடைய ஒளிப்பதிவு ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் என்றுதான் உண்மையான விடயம். நல்லது. அடுத்த கலைஞர்கள் சங்கமம் நிகழ்வோடு இணைந்து கொள்வோம். இதுவரை நீங்கள் பார்த்தது கலைஞர்கள் சங்கமம் நிகழ்ச்சி. கலைஞர்கள் சங்கம நிகழ்வோடு எங்களோடு இணைந்திருந்த சாந்தி துரையரங்கன் அவர்களை இணைத்திருந்தோம். சாந்தி துரையரங்கனின் 2வது பதிவு. 3வது பதிவை அடுத்த பதிவோடு நாங்கள் இணைத்துக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் சாந்தி. நன்றி, வணக்கம் தேவானா. மிக்க நன்றி.